எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. எனக்கு ப்ரெசென்ட் பண்ணது யாருன்னா என்னோட ஃபேன்ஸ். அப்போ எந்த அளவுக்கு நம்மளை ரசிச்சிருந்தா அவங்க வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டுக்காரையும் சேர்த்து நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சிருப்பாங்கன்னு ரொம்ப எமோஷனலா இருந்தது. என்ன பாட வச்சுதான் அவங்க அழகு பார்த்தாங்க. அதுவே ஒரு ஸ்டாச்சுவா பண்ணது நல்லா மறக்க முடியல. ஒரே பொம்மைகளா இதெல்லாம் நட்சத்திராவோடது. இதெல்லாம் யார் வாங்கி கொடுத்தா நட்சத்திரம் உங்களுக்கு? இல்ல பாதி பாதி வந்து சைந்தவி மேம் வாங்கி கொடுத்தது. ஓ, சைந்தவி மேம் வாங்கி கொடுத்தது. ஆமா. ஏதோ மோகம் ஏதோ தாகம் நீத்து வர நினைக்கலை. அப்போ வந்து ஏதோ மோகம் பாட்டு பண்ணேன். உங்க வாய்ஸுக்கு தான் நல்லா இருக்கு, நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு டீம்ல சொன்னாங்க. ஆனா எனக்கு ஹிட் கொடுத்த பாட்டு இந்த பாட்டு. நான் இது பீரோ பெருசு சூப்பர். இதுவும் ஆக்சுவலா ஒருத்தங்க கிஃப்ட் கொடுத்தா பீரோ அந்த முஞ்சலும் வீட்ல எதுதான் நீங்க வாங்குறது? இறந்த உடனே அவங்க கொஞ்ச நாள்ல காலி பண்ண சொன்னாங்க. ஒண்ணுமே நிலை தெரியாம இருந்தது. வாடகை வீடு போது பயந்து 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 நாளை கழிக்கணும். ஆக்சுவலா எங்க வீட்டுக்காரர் வந்து எப்ப இறந்தாங்களோ அப்பையில இருந்தே வந்து நான் சாமி கும்பிட்றத விட்டுட்டேன். அதுல இருந்து இன்னைய நாள் வரைக்கும் நான் சாமியே கும்பிடல. அதனால இறந்தவங்களும் தெய்வம் ஒண்ணு தானே, சரி நம்ம வீட்டுக்காரே கும்பிட்டுப்போம் அப்படின்ட்டு இந்த பூஜை ரொம்ப வந்து எங்க வீட்டுக்காரருக்கா. Shirts and trousers. உதய் கிருஷ்ணா அசல்னே. மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கணும் பார்த்தீங்கன்னா கடலூர் பகுதியில் இருக்கும். பொதுவாக கடலூர்னு சொன்னதும் நம்ம ஞாபகத்துக்கு வருது என்னவோ இந்த கடலூர் சில்வர் பீச்சுன்னு வந்து சொல்லலாம். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கடலூரில் வந்து இருக்குது. இப்போ இந்த ஆர்பர் ஒன்று இருக்குது, அப்புறம் இந்த சிப்காட் இருக்குது, அப்புறம் சிதம்பரம் நடராஜர் கோயில் வந்து இருக்குது, அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் தான். இப்போ இந்த 2024க்கு பிறகு கடலூர் சொன்னால் நம்ம ஞாபகத்துக்கு வருது என்னவோ பவித்ராக்காவுடைய அவங்களுடைய குரல் தான் வந்து சொல்லலாம். ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு ரசிகர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையுமே தன்னோட குரல் மூலயமா கட்டி போட்டவங்க தான் பவித்ராக்கா. ஆக்சுவலாக சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்காக இந்த வீடியோ வந்து ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. ஏன்னா இப்போ நம்ம அவங்களுடைய ஹோம் டூரை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க. வணக்கம்க்கா, எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க? நல்லதுக்கா. லாஸ்ட் வீக் வந்து நம்ம இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். பெரிய சக்சஸ்னு வந்து சொல்லலாம். ஏன்னா எல்லா மக்களுக்கும் வந்து போய் சேர்ந்துருக்கு. ஆக்சுவலா பார்த்த எல்லாரும் அதிகமா கேட்டது வந்து என்னன்னா உங்களுடைய இந்த ஹோம் டூர், உங்க வீட்டை வந்து சுத்தி காட்டுங்க. கண்டிப்பா. ஆக்சுவலா பொதுவா வீடுன்றது வந்து எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அது உங்களை பொறுத்த வரைக்கும் அது எப்படியானது? கண்டிப்பாப்பா, ஒரு சொந்த வீடுன்றது எல்லாருக்கும் ரொம்ப அத்தியாவசியமானது. அந்த வீடு இல்லாம நான் பட்ட வேதனை எனக்கு தெரியும். 5 வருஷம் வந்து நம்ம சுதந்திரமே அதுல இருக்காது. ஒரு வீடு பெருக்கிறதுலையோ, இப்போ நம்ம உடம்பு முடியலன்னு ஒரு 2 நாள் தூங்கலாம். நம்ம வீடா இருந்தா நம்ம பாட்டுன்னு தூங்கலாம், அது என்ன கடந்தாலும் கண்டுக்கு போறது. ஆனா ஒரு வாடகை வீடுன்னும் போது பயந்து 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 நாளை கழிக்கணும். யாராவது வீட்டுக்கு வர்றதுக்கு கூட எல்லாருக்கும் பர்மிஷன் வாங்கணும். எல்லாத்துக்கும் நம்ம அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அந்த வேதனை எனக்கு நல்லா தெரியும். சொந்த வீடு அத்தியாவசியம், கண்டிப்பா தேவைப்பா. ஸோ அந்த யூடியூப்ல எல்லாம் வந்து போடுவாங்க, அக்கா வந்து பிரம்மாண்ட மாளிகையில வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க, இத்தனை கார் வந்து நிற்கும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது நமக்கு சொந்த வீடா? இல்லப்பா, இது வந்து வாடகை வீடு. ஓகே. நான் வந்து எங்க அம்மா வீட்டுல தான், எங்க வீட்டுக்கார் இறக்கும் போது நான் வாடகை வீட்டுல இருந்தேன். அப்புறம் அம்மா வீட்டுல அவங்க இறந்த பிறகு ஒரு 15 நாள்ல அங்க இருந்து இங்க வந்துட்டேன், அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ ஷூட் வரைக்கும் நான் அங்க இருந்தேன். 3 மாசத்துல நான் செலக்ட் ஆகி அங்க இருந்தேன். எல்லாமே அவங்களே பாத்துக்கிட்டாங்க. நான் இங்க வரவே போவே இல்லை. அப்ப இங்க வந்த பிறகு எல்லாம் ஒரே ஊரா இருந்தோம். எங்க வீட்டுக்காரோட ஊரும் அதே தான், எல்லாமே அதே தான். வேணா நம்ம அம்மா வீட்டிலே இருக்க எனக்கு கொஞ்சம் உறுத்தலா இருந்தது. நம்ம தனியா ஏன் அவங்களுக்கு சிரமப்படுத்த வேணாம், நம்ம தனியா இது பண்ணுவோன்னு நானா இப்போ மெயின்ல கடலூர்ல ஒரு வீடு வாடகைக்கு பார்த்து இந்த இடத்த 3 நாள் தான் ஆகுது. பால் காய்ச்சி இப்பதான் 3 நாளைக்கு முன்னாடி தான் வந்தேன். அதுக்குள்ளே இந்த யூடியூப்ல எல்லாம் போட்டுட்டு இருக்காங்களேக்கா, பெரிய இதுவா அக்கா வந்து பெரிய ஒரு பிரம்மாண்ட மாளிகையில வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க,
இத்தனை கோடி வந்து ஜீ தமிழ்ல வந்து சம்பாதிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அதெல்லாம் பார்த்து அதான் ஷாக் ஆவேன் நான். அவங்கள் நான் எப்படி வாழணுன்றத கற்பனையிலே எழுதுறாங்க. அவங்களுக்கு என் மேல அவ்வளவு பாசம். அக்கா இப்படி எல்லாம் வாழ்ந்தா நல்லா இருக்குமேன்னு கற்பனையிலே எழுதுறாங்க. கண்டிப்பா ஒரு நாள் அதை நிஜமாக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ஆக்சுவலா வீட்டை சுத்தி பார்க்கலாம். கண்டிப்பா வாங்க. பெரிய கெஸ்ட் ஒருத்தர் வந்து இருக்காரு நம்ம கூட உட்காந்துட்டு அவர் கேட்டுட்டு இருக்காரு. இங்க பாத்துட்டு இருக்காங்க. நட்சத்திரா வணக்கம், எப்படி இருக்கீங்க? இது உங்களுக்காக கட்டுனதா இந்த ஊஞ்சல்? ஸ்கூலுக்குலாம் போலியா இன்னைக்கு நீங்க? சூப்பர் சூப்பர். உங்க வீட்டை சுத்தி காட்டுறீங்களா எனக்கு? வாங்க, உங்க வீட்டுல எந்தெந்த ரூம் இருக்கு இதெல்லாம் சொல்லி காமிங்க வாங்க. ஆக்சுவலா இந்த வீடு முதல்ல எப்படி வந்தீங்க அதை சொல்லுங்க. நான் வந்து அங்க ஷூட் முடிச்சுட்டு இங்க வந்து ஒரு வாரம் வந்து நான் எங்க வீட்டுல இருந்தேன். ஒரு சில தர்ம சங்கடமா எனக்கே சென்டிமெண்டா எனக்கு அங்க இருக்க பிடிக்கல. சரி அதனால தனியா பார்க்கலாம். தம்பிங்கெல்லாம் வந்து தம்பிங்களுக்கும் இங்க வெளியில வரணும்னு ஒரு ஆசை. சரி நம்மளாம் ஒன்னா வெளியில வந்துருவோம்டா அப்படின்ட்டு வீடு பார்த்தோம். வீடு வந்து எங்கள் நைனா ஒருத்தவங்க மூலிமா அந்த வீடு கிடச்சிது. பார்த்தா அவங்க வந்து என்ன ரொம்ப தெரியும் அவங்களுக்கு என்ன. சரிகமபால அவங்கள பார்த்துருக்கேன். அவங்க ஃபேமிலி, அவங்க மாமியார் மாமனார் எல்லாருமே. இது ஆக்சுவலாக வெளியிலாம் வாடகைன்னா 11,000 12,000 இருக்கும். அது வீடை பார்த்தாலே தெரியுது, நல்லா பெருசாக அகலமாக. ஆனால் ஆக்சுவலாக எனக்கு வந்து வெறும் 6,000 ரூபாய்க்கு தான் வாடகை கம்மி பண்ணாங்க. அட்வான்ஸும் கேட்கல. இந்த முழு வீடுமே வாடகை வந்து 6,000 ரூபாய்க்கு குறைச்சிட்டு எனக்கு அட்வான்ஸும் வாங்கல. நீங்க நல்லா இருந்தா போதும், நீங்க எங்கேயே இருந்துக்கோங்கன்னு சொல்லி அப்புறம் வாடகை விட்டு இப்போ 3 நாள் தான் ஆகுது வந்து. சூப்பர். ஆக்சுவலா எங்க பார்த்தாலும் வந்து நீங்க தான் பெரிய ஒரு செலிபிரிட்டியா வந்து கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா இன்னைக்கு தேதியில வந்து நீங்க யார் ஃபேனா வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா பவித்ரா ஃபேனா இருந்தாங்க. எல்லாம் சரிகமபாக்கு நன்றி சொல்லணும். சூப்பர்க்கா சூப்பர்க்கா. ஆக்சுவலா நம்ம ஆளை பத்தி பேசுவோம். இந்த இது இருக்குல்லக்கா, ஆமாப்பா, இது வாங்கின அந்த மொமெண்டம் பத்தி சொல்லுங்க. இது எங்களுக்கு அதான் சொல்றேன், நாங்க பேரா இருக்க போட்டோவே எங்களுக்கு இல்ல. ஓகே. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அந்த டைம் அதை ஓபன் பண்ணி அதுவும் இது எனக்கு ப்ரெசென்ட் பண்ணது யாருன்னா என்னோட ஃபேன்ஸ். ஓகே ஓகே. அப்ப எந்த அளவுக்கு நம்மள ரசிச்சிருந்தா அவங்க வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டுக்காரையும் சேர்த்து நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சிருப்பாங்கன்னு ரொம்ப எமோஷனலா இருந்தது. அது இதை பார்க்கும்போதே அதுவும் இதுதான் உண்மை என் வாழ்க்கையில. என்ன பாட வச்சுதான் அவங்க அழகு பார்த்தாங்க. அதுவே ஒரு ஸ்டாச்சுவா பண்ணது என்னால மறக்க முடியல. ரொம்ப ஹாப்பியா இருந்தது எனக்கு. ஆக்சுவலா ஃபுல்லா ஒரே பொம்மைகளா வந்து இதெல்லாம் நட்சத்திராவோடது. இதெல்லாம் யார் வாங்கி கொடுத்தா நட்சத்திரம் உங்களுக்கு? அம்மா. போய் எல்லாமே அம்மா தான் கொடுத்தாங்க. இதுல பாதி வந்து சைந்தவி மேம் வாங்கி கொடுத்தது. ஓ, சைந்தவி மேம் வாங்கி கொடுத்தது. ஆமா, பாதி என் தம்பிங்க, மீதி பாதி வந்து கிஃப்டா ஷூட்ல வந்து பாப்பா பிரசன்ட் பண்ணாங்க. ஆக்சுவலா இப்போ இந்த ஊஞ்சல் எப்படிக்காது இது? இதுவுமே ஆக்சுவலா நட்சத்திராக்கு ஒருத்தவங்க பிரசன்ட் பண்ணதுதான். வெளியில இருந்து அவங்க மலேசியால இருந்து இன்ஸ்டாகிராம் மூலியமா எனக்கு பழக்கம். அவங்க பொண்ணுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு அவங்க ஆர்டர் பண்ணி அட்ரஸ் சொல்லி வந்தது. சூப்பர்க்கா சூப்பர்க்கா. ஆக்சுவலா இன்னைக்கு தேதியில வந்து தமிழ்நாட்டுல உங்களுக்கு எல்லாருமே கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பத்தாது நினைக்கிறேன். இன்னொரு வீடு கூட வாடகை எடுத்துருமா கிஃப்ட்டுக்காகவே. இந்த ரூம் என்னன்னு பாப்போமா? பாப்போம்பா. நட்சத்திரம் பொறுமையா தோறங்க. ஓ, பூஜை ரூமாக்கா? ஆமாப்பா. ஆக்சுவலா எங்க வீட்டுக்காரர் வந்து எப்ப இறந்தாங்களோ அப்பையில இருந்தே வந்து நான் சாமி கும்பிடுறத விட்டுட்டேன். அதுல இருந்து இன்னை நாள் வரைக்கும் நான் சாமியே கும்பிடல. அதனால இப்போ சாமியும் இறந்தவங்களும் தெய்வம் ஒண்ணு தானே, சரி நம்ம வீட்டுக்காரே கும்பிட்டுக்கோம் அப்படின்ட்டு இந்த பூஜை ரூம் வந்து எங்க வீட்டுக்காரருக்கா. நான் உங்க கூட வரும்போது பார்த்தேன் நிறைய பேருக்கு வந்து தொடர்ந்து இந்த அன்னதான உதவிகளை வந்து பண்ணிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலா இப்போ நம்ம அண்ணன் இறந்த அந்த இடத்துக்கு போறதுக்கு நமக்கு லைட்டா ஒரு கில்ட்டி ஃபீல் வரும். ஆனா நீங்க அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்க எல்லாருக்கும் வந்து சாப்பாடு போட்டுட்டு, இன்னொன்னு வந்து இந்த முதியோர் இல்லம் இருக்குல்ல, அங்க எல்லாருக்கும் வந்து சாப்பாடு போடுறீங்க. ஆக்சுவலா அந்த வரும்போது சொல்லிட்டு இருந்தீங்க ஆக்சுவலா இந்த இடம்லாம் போன வருஷம் எப்படி இருந்தது, அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலா அந்த ஜிஹெச் தான். அந்த ஜிஹெச்ல ஏன் நான் சாப்பாடு பண்ணணும்னு நினைச்சேன்னா, நான் சின்னதா தான் பண்ணேன். எல்லாம் நிறைய பேர் எவ்வளவு பெரிய பெரிய ஹெல்ப் இது பண்றாங்க. அந்த ஜிஹெச்ல நான் ஒரு 1/2 மணி நேரம் அங்க இருந்தேன்னா எனக்கு தொண்டை வந்து வறண்டு போயிடுச்சு. ஒரு டீ இல்ல, ஒரு சாப்பாடு இல்ல. அதே மாதிரியே அங்க நீங்க ஜிஹெச்லாம் போங்கலாம், நிறைய பேர் பசியோட தான் உட்காந்துருப்பாங்களே. நம்ம ஏந்திரிச்சு சாப்பாடு வாங்க போயிட்டா கூப்பிடுவாங்களோ அப்படிலாம் இருந்தாங்க. அதனால சரி நம்ம எத்தனையோ பேர் எங்க நம்ம ஜிஹெச்ல போடுவோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓகே.
அது மட்டும் இல்லாம இந்த முதியோர் இல்லத்துக்கும் அவங்களுக்கு வந்து வயசானவங்களுக்கு தான் அவங்க நிறைய பேரை வந்து இந்த மாதிரி இதுலயே ஹோம்ல இட்டு போய் விட்டுருக்காங்க நிறைய பேரை. அவங்களுக்கு அதே அவங்க அப்பா இறந்துட்டாங்க, அவங்க அப்பா மேல அவங்களுக்கு ஒரு இது, அதனால வயசானவங்களை பார்த்தாலோ வயசானவங்க அவங்க ரொம்ப கேர் பண்ணி பார்ப்பாங்க, வீட்டுக்கே கூப்பிட்டு வருவாங்க. அதனால சரி அங்க போடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலி இந்த 2 அவார்டு பத்தி பேசுவோம். இந்த அவார்டு பத்தி முதல்ல பேசுவோம். இது வந்து ஜீ தமிழ்ல கொடுத்தாங்க, எங்க ஷூட் அப்ப கொடுத்தாங்க லாஸ்டா, மெலோடி குயின் சொல்லிட்டு. ஓகே, ரொம்ப ஹாப்பியான ஒரு அவார்டு. மெலோடியில நம்ம குயின்னு சொல்லும் போது அது ஒரு ஷோல இதை விட எந்த சந்தோஷம் இருக்க முடியும். ரொம்ப ஸ்பெஷல். சூப்பர்க்கா சூப்பர்க்கா. இதை பத்தி பேசுவோம்க்கா. இதுதான்ப்பா பெரிய விருதா இருக்கு, வெயிட்டா வேற இருக்கு. இது வந்து எத்தனையோ பேர் வந்து பல வருஷமா ஒர்க் பண்றாங்க ஜீ தமிழ்லே. சரிதான், இந்த அவார்டு அன்னைக்கே ஒருத்தவங்க சொன்னாங்க, இது 25வது வருஷத்துலதான் நான் வாங்குறேன். அப்ப அவங்க 25 வருஷமா கடினமா ஒரு ஆக்டர், அவங்க நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஆக்டர் தான், ஆனா அவங்களுக்கு கிடைக்கல. அப்ப 25 வருஷம் அவங்க போராடி தான் இந்த அவார்டை வாங்கியிருக்காங்க. ஆனா இது எனக்கு வெறும் 6 மாசத்துல இந்த அவார்டு கிடைச்சிச்சு. அப்ப நினைச்சு நான் பெருமைப்பட்டுக்கிட்டேன், இவ்வளோ ஆர்டிஸ்ட் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ இதா பண்றாங்க, நம்ம 6 மாசத்துல நம்ம இந்த விருதை நம்ம, அது ஃபேஸ் ஆஃப் ஜீ தமிழ்னா இவங்க ஜீ தமிழோட முகம் அப்படின்ட்டு எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பெருமை. இதை கொடுத்த சாருக்கு இந்த டைம்ல நன்றி சொல்லணும், பூங்குன்றன் சார் அவங்க. ஓகே, ஆக்சுவலா இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்கன்னாக்கா ஜீ தமிழோட முகம் சொல்லி, ஆக்சுவலா அது உண்மையே நம்ம சொல்லலாம். ஏன்னா நீங்க சும்மா இது பொய்க்காக இல்ல உங்களை மிகைப்படுத்தி பேசணுன்றதுக்காக இல்ல, நீங்க ஜீ தமிழ்ல பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் வந்து ஜீ தமிழ் வந்து பார்க்கவே ஆரம்பிச்சாங்க வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்தது. ஏன்னா உங்களுக்கு இருக்க அந்த பெண் ரசிகைகள்னு சொல்லுவாங்க, எங்கதான் வராங்கன்னே தெரியல. ஆமா, அவங்க எல்லாம் சோர்ந்து இருந்தவங்க, நம்மள மாதிரி ஒருத்தவங்க வராங்கன்னதையும் அவங்க வந்து அவங்களே வர்ற மாதிரி ஒரு ஆக்சுவலா அதை ஃபீல் பண்ணுவீங்களாக்கா? இப்போ ஆக்சுவலா இப்ப ஜிஹெச்ல கூட நான் அதை ஃபீல் பண்ணேன். ஓகே ஓகே. இப்ப அங்க பாத்தீங்கன்னா எல்லா பெண்களும் தான் வந்திருப்பாங்களே, ஐயோ நாங்க சாதிக்க முடியாத நீங்க சாதிச்சிட்டீங்க, பெருமையா இருக்குன்னு ஜிஹெச்லயே அவ்வளவு பேர் வரும்போதே நிறைய இடத்துல ஃபீல் பண்ணுவேன். ஓகே ஓகே. அந்த இப்ப அவங்க எல்லாருமே வந்து உங்களை ஒரு தலைவியா பாக்குறாங்க. நான் அது கண் கூட பாக்குறேன், நீங்க நடந்து வரீங்க, ஒரு பின்னாடி ஒரு 4-5 பேர் வந்து இந்த பாஷா படத்துல வந்து ரஜினி நடந்து வருவாரு, அவர் பின்னாடி ஒரு டீம், அந்த மாதிரி வரீங்க. இவங்க முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிதான் இருந்தீங்களாக்கா? கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து இந்த ஜீ தமிழுக்கு அப்புறம் அந்த பின்னாடி அந்த பெண் ரசிகர்கள் கூட்டம் இல்ல ஊர்லயே பொதுவா நீங்க அந்த மாதிரி தானே? ஊர்ல வந்து நான் இருக்கிற இடமே தெரியாது. நான் ஜீ தமிழுக்கு போன பிறகுதான் ஒரு சிலர்லாம் யார் இந்த பொண்ணு, அப்படி அவங்க பொண்ணா, அவருக்கு பொண்ணெல்லாம் இருக்கான்னு தெரிய வந்தது. நான் எங்க வீட்டுக்காருக்கு இப்போ எனக்கு பின்னாடி எல்லாம் வராங்கல்ல, நான் அப்ப எங்க வீட்டுக்கார் பின்னாடி தான் இருப்பேன், அவங்க தான் முன்னாடி இருப்பாங்க, நான் எல்லாத்துக்கும் அவங்க பின்னாடி தான், வெளியிலயே காமிச்சிக்க மாட்டேன், வீட்டை விட்டு வெளில போக மாட்டேன், அதே மாதிரிதான் இருந்தேன். இன்னைக்கு எங்க வீட்டுக்கார் வந்து அவங்க போனதுனால அவங்க சார்பா அத்தனை பேரை எனக்கு வந்து வர வச்சுட்டாங்க. ஃபேவரட் சிங்கர். ஆனா உண்மையாலே ஃபேவரட் சிங்கர் நீங்க தாங்க. இது எப்படின்னா எனக்கு அங்க வந்து ஒரு 3 பிரைஸ் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ், ஃபர்ஸ்ட் ரன்னர், செகண்ட். இதுல எந்த பிரைஸ் எனக்கு கிடைச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு நான் ஹாப்பியாவே இருந்திருக்க மாட்டேன். உண்மை, நான் இதை தான் விரும்பினேன். எல்லாருமே வந்து பாடி எல்லாமே பண்ணிடலாம், ஆனா மக்களை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். மத்தவங்களை நம்மள பிடிக்கணும் அவங்களுக்கு. நான் இதுதான் வரணும்னு வேண்டேன். உண்மையிலுமே ஃபர்ஸ்ட் வரணும் நான் ப்ராமிஸா, எங்க வீட்டுக்கார மேல ப்ராமிஸா நான் வேண்டவே இல்லை. எனக்கு இந்த பீப்புள் சாய்ஸ் கண்டிப்பா வரணும், அப்படி அதுதான் நான் நினைச்சேன். ஆக்சுவலா நீங்க லாஸ்ட் இன்டர்வியூல வந்து சொல்லியிருப்பீங்க, நான் வந்து எவ்வளவு சம்பாதிக்கணும் அதுல வந்து 1/4 பங்கு நான் எடுத்துட்டு மீதி வந்து 3/4 வந்து மக்களுக்கு தான் வந்து செலவு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா. சரி அக்கா ஏதோ இன்டர்வியூக்காக தான் அப்படி பேசுறாங்க நான் நினைச்சேன். ஆக்சுவலா இன்னைக்கு பார்த்தேன், ஏன்னா ஒரு பக்கம் வந்து ஜிஹெச்லயே வந்து ஒரு 500 பேர்கிட்ட வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இந்த ஒரு பக்கம் வந்து இந்த முதியோர் இல்லத்துல அங்க ஒரு பேரு. எப்படி செலவு பண்ணலாம், ஆனா இப்படி செலவு பண்ணலாமா? இல்ல இப்போ நான் ஜீ தமிழ்ல இருந்து வந்த பிறகு ஜீ தமிழ்ல இருந்து ஈவெண்ட், வெளிநாட்டுல ஈவெண்ட் இருக்குன்னு அங்க ஓபன் பண்ணாங்க ஃபினாலேல. அதுல அட்வான்ஸ் வந்து சார் எங்க கிட்ட கொடுத்து அனுப்புனாரு. அத நான் வந்த ஒரு ஷோக்கான அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அத நான் எடுத்துட்டு வந்து இத பாதி நம்ம இந்த மாதிரி செய்யணும்னு தான். எவ்வளவு கொடுத்தாங்கன்னு சொல்லலாமா? 50,000 கொடுத்தாங்க. அதுல 25,000 நான் எடுத்துக்கிட்டு மீதி 25,000 சாப்பாடு மீதி எல்லா வேலையும் பார்த்தேன். இப்போ நம்ம வந்து அதை பண்ணிடலாம்க்கா. இப்போ நம்ம குடும்பத்துல இருக்காங்கல்ல, அம்மாவோ இல்ல தம்பிகளோ இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து சொல்லுவாங்கல்ல, ஏன் சேர்த்து வைக்கலாமே, இப்போ நம்ம ஒரு பெண் குழந்தை இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா இப்போ நான் இதை செஞ்சதுனால தான் இன்னைக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் வந்தது பாத்தீங்களா.
நம்ம செஞ்சாலே அது நம்ம கிட்ட வரும், அதை விட 100 மடங்கு வரும். அதனால நம்ம வந்து நம்மள மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க, நம்ம செய்யலாம், கண்டிப்பா நிறைய செய்யலாம். ஆக்சுவலா இப்ப வீட்டுல யாரெல்லாம் சண்டை போட்டுப்பீங்க? அன்பா சண்டையே போட மாட்டேனா? என்னைக்கா இருந்தாலும் சமாதான கொடிதான். ஒரு வேளை எங்க வீட்டுக்கார் கோவமா அவங்கள பேசினா நான் இங்க வந்து சமாதானமா பேசிடுவேன். என்னை பொறுத்த வகையில பிரிஞ்சிடக்கூடாது, ஐயோ ஒத்துமையாவே இருந்துடணும்னு. எங்க வீட்டுக்காருக்கு என் தம்பி மேல ஏதோ ஒரு கசப்பு இருந்தா அவன் உன்னை இப்படி எல்லாம் சொன்னான் அப்படின்னு சமாதானப்படுத்திடுவேன். இங்க ஏதோ ஒண்ணுன்னா அங்க சமாதானப்படுத்திடுவேன். அப்பாதான் கொஞ்சம் கொஞ்சம் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. ஏன்னா வயசானவங்களா கொஞ்சம் பிடிப்பாங்க. அதுல வந்து அம்மாவுக்கும் அவங்களுக்கு தான் சண்டை வரும். அத நான் தடுக்க போய் நான் சண்டையில மாட்டுவேன் அவங்க கிட்ட. அவ்வளவுதான், வேற எந்த சண்டையா வரும். அண்ணன் இருக்கும்போது அண்ணனுக்கும் வந்து உங்க தம்பிக்கும் வந்து சண்டை நடக்கும்ல, அது எப்படி எடுத்துப்பாங்க? 2 பேரும் ஜாலியா எடுத்துப்பாங்களா? அவங்க ஆக்சுவலா ஃப்ரெண்ட்லியான கேரக்டர். அது வந்து எல்லாருக்குமே தெரியும். 2 பேரும் தோள் மேல கைய போட்டுவாங்க, ஒன்னா படுப்பாங்க, ஒன்னா தூங்குவாங்க, ஒன்னா ஒரே தட்டுல சாப்பிடுவாங்க, ஒன்னாவே வந்து இவங்களுக்கு காசு அவங்கள்ட்ட காசுன்னு இல்லை, அது 2 பேர் காசு ஒண்ணுதான் அன்ற மாதிரி. இவ்வளவு இருக்கு அவ்வளவு இருக்குன்னு சொல்லிக்குவாங்க, ஒன்னாவே ஊர் சுத்துவாங்க. அவங்க வந்து ஒரு மாமா மச்சாவே கிடையாது, நல்ல ஒரு ஃப்ரெண்டு. எனக்கு என் தம்பி தானே இப்ப சப்போர்ட் பண்ணி லவ் சேர்த்து வச்சான். அப்பையில இருந்தே அவனுக்கு பிடிக்கும். ஆக்சுவலா நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நீங்களே பொறாம போறீங்க போல இருக்கு அந்த ஜோடி. நான் நினைச்சிருக்கேன், ஏன்னா என்ன விட்டுட்டு அவங்க 2 பேரும் சுத்துவாங்க, நான் வந்து இங்க தனியா இருக்கிறேன், கூட வந்து நான் ஒரு மூலையில உட்காந்துக்கிறேன், என்ன இட்டுட்டு போங்கன்னு சொல்லுவேன். பழைய இடம் இருக்குல்ல, பழைய வீடு இருந்தது. ஆக்சுவலா அங்க நம்ம யாராவது அகைன்ஸ்ட் ஏதாவது பேசிதான் இந்த சைடு வீடு வந்தோமா, இல்ல அங்க வேணாம் போதும் அதனால இங்க வந்துலாம் வந்தீங்களா வீடு? அங்க இருந்து நாங்க அவங்க வந்து இறந்த உடனே அவங்க கொஞ்ச நாள்ல காலி பண்ண சொன்னாங்க. சரி அவங்க வந்து வேற ஒரு ஆளை விடுவாங்க, ஒண்ணுமே நிலை தெரியாம இருந்தது. நான் என்ன பண்ண போறேன், இதுக்கப்புறம் தனியா வந்து ஒரு இடத்துல இருக்க முடியாது, அவங்க நினைச்சுக்கிட்டு நீங்க காலி பண்ணிக்கிறீங்களா அப்படி கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு 15 நாள்ல என் தம்பியும் மேல ஒரு சின்னதா ஒரு ஷெட்டு போட்டு, எங்க வீட்டு மேல ஒரு ஷெட்டு போட்டு எல்லா ஜாமானும் இட்டு வந்து அங்க வச்சுட்டான். வச்சுட்டு அது அவனே என் தம்பியே தான் எல்லாம் பார்த்தான், எனக்கு தெரியாது. என் ஃபேமிலியே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் நான் தெளிஞ்சு வந்து தான் ஆடிஷன் போயிட்டு இப்படி போயிட்டேன். இப்போ அங்கேருந்து இங்கே வந்ததையும் சரி நம்ம தனியாக தான் இருப்போமே, அங்கேயே ஊருள்ளே இருப்போம், தனியாக இருப்போம்னு நாங்களாம் பிளான் பண்ணி இந்த வீடு பார்த்துட்டு வந்தோம். ஜாலியாக ஏதாவது ஒரு பாட்டு பாடுமா வீட்டுக்காக? கண்டிப்பா கண்டிப்பா. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை, கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம். அடுத்து இங்க வந்து கலைமாமணி திரு கங்கை அமரர் அந்த போஸ்டர் இருக்கு, தங்கமகன் தேவா 35 இயர்ஸ் இருக்கு, இத பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா அப்போ வந்து ஏதோ மோகம் பாட்டு பண்ணேன். அந்த பாட்டு வந்து எப்படின்னா, நான் வந்து ஏதோ மோகன்றது கொஞ்சம் இதான பாட்டா இருந்தது. நான் வேணாம் இந்த பாட்டுன்னு நான் சொன்னேன். உடனே உங்க வாய்ஸுக்கு தான் நல்லா இருக்கு, நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு டீம்ல சொன்னாங்க. அப்ப ரொம்ப பயத்தோட இந்த பாட்டு, ஏன்னா அது மக்களிடையே போய் சேருமா, நம்மள அவங்க வீட்டுல ஒருத்தவங்களா பார்க்கும்போது நம்ம இப்படி ஒரு பாட்டு பாடினா அது அவங்கள்ட்ட போய் சேருமான்னு நான் நினைச்சேன். ஆனா எனக்கு ஹிட் கொடுத்த பாட்டு இந்த பாட்டு ஏதோ மோகம் டூயட் சாங். அந்த பாட்டுல ஏதாவது 2 லைன் பாட முடியுமாக்கா? ஏதோ மோகம் ஏதோ தாகம் நீத்து வர நினைக்கலை, ஆசை வித முளைக்கலை, சேரி என்ன வனக்கிளே, தாழம்போவ ஈரமாச்சு தலையில் சூடு நீரமாச்சு, தாழம்போவ ஈரமாச்சு தலையில் சூடு நீரமாச்சு, சூடு கண்ட ஈரமூச்சு தோலை சுட்டு காயமாச்சு, சூடு கண்ட ஈரமூச்சு தோலை சுட்டு காயமாச்சு, பார்வையால 100 பேச்சு வார்த்தை இங்கு மூச்சையாச்சு, பார்வையால 100 பேச்சு வார்த்தை இங்கு மூச்சையாச்சு, போதும் போதும் காமதேவனே மூச்சு வாங்குதே 2 ஜீவனே. தங்கமகன் தேவா 35 இயர்ஸ்
அதை பத்தி சொல்லுங்க, அது எப்படி நடந்தது? ஐயோ அன்னைக்கு ரொம்ப சர்ப்ரைஸ். நான் தான் லாஸ்டா பண்ணேன் அந்த ஷோவோட லாஸ்ட்ல. ஓகே. நான் பாட்டு பாடி முடிச்சதுமே சார் வந்து நக்ஷத்ராவுக்கு கீபோர்டு வந்து கிஃப்டா கொடுத்தாங்க. ஓ, உண்மையாலுமே கீபோர்டு தான் அது. அது நிறைய பேர் கேட்டாங்க பொய்யா என்னன்னு. உண்மையாலுமே நான் தான் உனக்கு முதல் குருன்னு சொல்லி நக்ஷத்ராவுக்கு சாப்பாஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அங்கேயே லைவ்லே. ஓகே ஓகே. அது ரொம்ப எனக்கு பெருமையா இருந்தது. அவரெல்லாம் பார்க்கவே முடியாது. ஆனா வந்து என் பொண்ணுக்கு வந்து முதல் குரு நான் தான், தாத்தா தான் உனக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. ஓகே. அந்த கீபோர்டு இருக்கா இல்ல நம்ம பழைய வீட்ல இருக்கா? அத நினைச்சேன். பாதிச்சா ஆக்சுவலா அன்னைக்கு என்ன பாட்டு பாடுனீங்க? அப்ப தேவா சார் வந்து கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் பாடுனேன். ஓகே. அந்த பாட்டு ஏதாவது பாட முடியுமா கரல்ல? வெண்ணிலவு உலகம் பார்க்க வச்ச இரவு கருப்பு தான், வேர்வை சிந்தி உழைக்கும் எங்க விவசாயி கருப்பு தான், மண்ணுக்குள்ள இருக்கிறப்போ வைரம் கூட கருப்பு தான், மதுர வீரன் கையில் இருக்கும் வீச்சருவா கருப்பு தான், பூமியில முதல்ல பிறந்த மனுஷன் கருப்பு தான், மக்கள் பஞ்சம் தீக்கும் அந்த மழை மேகம் கருப்பு தான், உன்னை என்ன ரசிக்க வச்ச உன்னை என்ன ரசிக்க வச்ச கண்ண மொழி கருப்பு தான், கற்பு சொல்லி தந்த அந்த கண்ணகியும் கருப்பு தான், நம்ம ஒரு சூப்பர் ஸ்டாரு, நம்ம ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கருப்பு தான், அழகு கருப்பு தான். நம்ம கல்யாணம் ஆகி அந்த பீரியட் இருக்குல்லக்கா, தனியா வீடு போன பீரியட், அந்த பீரியட் எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணீங்க அதை சொல்லுங்களேன். அதிகமா கஷ்டம்னா கல்யாணம் ஆன புதுசுல வந்து கொஞ்சம் நிறைய காசுலாம் இருந்தது எங்க வீட்டுக்கு. அதனால ஃபினான்ஷியலா இந்த கஷ்டம் மொய் காசுலாம் வந்தது. அதை வச்சு நல்லா ஒரு கஷ்டமும் தெரியல. நான் வந்து நான் வீட்டுல எல்லா வேலையும் செய்வேன். அம்மா வந்து வேலைக்கு போயிடுவாங்க. நான் அப்பவே வந்து வீட்டை வந்து ஹேண்டில் பண்ணி எனக்கு பழக்கம். சமைக்கிறது, பெருக்கிறது, துடைக்கிறது, துவைக்கிறது, தம்பிக்கு எல்லா வேலையும் செய்யுது, எல்லாமே பழக்கம். அதனால தனியா வந்தது எனக்கு எந்த கஷ்டமும் தெரியல. நான் ஏற்கனவே அதை பார்த்தது தானே. போக போக தான் வந்தது கஷ்டம். அப்புறம் அவங்களுக்கு வேலை கிடைக்காம அப்புறம் வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்ததுதான். ஆக்சுவலா இந்த ரூம் சுத்தி பார்க்கலாம். கண்டிப்பா வாங்க, உள்ள போய் காமிங்க. இது யார் ரூம்? இது ஆக்சுவலா எங்க ரூம் தான். ஓகே. நக்ஷத்ரா, இது உங்க ரூமா? உங்க ரூம்ல மட்டும் கட்டில் போட்டிருக்கீங்க, மாமா ரூம்ல எல்லாம் கட்டில் போடல. இது ஆக்சுவலா அங்க இருந்த எனக்கு அம்மா வீட்ல இருந்து செஞ்சது. ஓ அப்படியா? இது பீரோ பெருசு, இது வேற வாங்குனது. சூப்பர். இது ஆக்சுவலா ஒருத்தன் கிஃப்ட் கொடுத்தது பீரோ அந்த மூஞ்சலும். வீட்ல எதுதான் நீங்க வாங்குனது? பாதி அங்கேயே வச்சுட்டேன். ஓகே ஓகே. சரி, எதுக்கு திரும்ப இன்னொரு இடத்துக்கு அதை ஏத்திட்டு போகணும்? இப்ப இங்க வந்து இங்கேயே இருக்க போறோம், இன்னொரு வீட்டுக்கு போகணும். ஆமா ஆமா. அதனால அங்கேயே வச்சுட்டு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டேன். அக்காவோட சாரீஸ் பார்க்க போறோம். நான் இதுல இங்க இப்போ எடுத்துட்டு வந்த லக்கேஜ்ல இது இருந்தது. ஓகே. அதனால இதை மட்டும் அடுக்கி வச்சேன். ஓகே. இது நிறைய சாரி எனக்கு பிடிக்காது. ஓகே. சும்மா வீட்ல வேர் பண்ணிக்கதான். புது சாரிலாம் அங்க இருக்கு. சென்னையில வந்து ஒரு ட்ராலி மாதிரி ஒண்ணு வாங்கணும். ஓகே. அதுல வச்சிருக்கேன். சாரீஸ்லாம் கிஃப்ட் பண்ணுவாங்களா? நிறைய பேர் சாரி கிஃப்ட் பண்ணாங்க. ஓகே. நக்ஷத்ராக்கும் ட்ரெஸ் கிஃப்ட் பண்ணிருக்காங்க. இவளுக்கு நிறைய பேர் ட்ரெஸ். ஏன்னா அந்த ஷூட்ல வந்து மேம் சைந்தவி மேமோ மத்தவங்களோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிஃப்ட் கொடுக்கும்போது இவ எக்ஸைட் ஆகுறா பாரு, அது நிறைய பேருக்கு இவ ஃபேன். அதனால அதை போல நம்ம கொடுத்தா அந்த குழந்தைய எக்ஸைட் ஆகணும்னு கிஃப்ட் அனுப்பி வீடியோ எல்லாம் அனுப்ப சொல்லியிருக்காங்க நிறைய பேர். இது ஆக்சுவலா ஜீ தமிழ்ல கொடுத்தது. ஜீ தமிழ் மதுரையில ஒரு ஈவெண்ட் நடந்தது. அந்த ஈவெண்ட்ல கடலூர்ல இருந்து ஆனந்தம் சில்க்ஸ்ல இருந்து அங்க வந்திருந்தாங்க. அப்போ எனக்கு ஜீ தமிழ் மூலமா இந்த சேரீ கொடுத்தாங்க. எனக்கு கல்யாணத்துல வந்து ஏசி எல்லாம் வைக்கல. சும்மா நம்ம கிராமத்துல என்ன செய்வாங்களோ பீரோ, கட்டில், ஆனா எல்லாமே வாஷிங் மிஷின் அதெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. ஏசி மட்டும் எடுத்து கொடுக்கல. நான் வாடகை போன வீடு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேல, வெயிலே தாங்காது. நான் கன்சீவா இருக்கும் போதெல்லாம் ஃபுல்லா எனக்கு வந்து குப்பளமா ஆயிடுச்சு வேர்க்கையில. அப்போ எங்க வீட்டுக்காரர் வந்து ஸ்கேன் செக்அப்காக என் தம்பி என்னை இட்டுட்டு போயிட்டான். அங்க போயிட்டு நான் வரும்போதெல்லாம் ஏசி இருக்கு. நான் இருந்த வாடகை வீட்டுல எப்படி ஏசி வந்தது, எப்படி வந்ததுன்னா எங்க வீட்டுக்கார் வந்து அந்த டைம் எப்படியோ பெரட்டி நான் படுற சிரமத்தை பார்த்து எனக்காக சர்ப்ரைஸா இந்த ஏசியை வாங்கிட்டு வந்து மாட்டினாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து வீட்டு எல்லா இடமும் பார்த்துட்டோம். கடைசியா கிச்சனை பார்த்துட்டா சரியாயிடும் நினைக்கிறேன். வாங்க கிச்சன். ஆக்சுவலா பெண்கள் அதிகம் செலவிடுற இடம் வந்து கிச்சன் சொல்லலாம். ஆனா நீங்க வந்து ஃபுல்லா அந்த ஷூட்டிங் அந்த மாதிரி போறதுனால அம்மா தான் மோஸ்ட்லி சமையல்லாம் வந்து செய்வாங்க. சமையல் பக்கம் வருது உண்டா? ஐயோ, நான் தான் சமையல் பண்ணேன். எனக்கு எல்லா டிஷ்ஷும் தெரியும். ஓகே.
என் தம்பிங்க கூட என் அம்மாவை சமைக்க விட மாட்டாங்க. நீ ஏன் உடம்பு சரியில்லைனாலும் சொல்லுவாங்க, நீ ஏன் சமையா அப்படின்னு. அதே மாதிரி எங்க வீட்டுக்காருக்கு என் சமையல் தான் ரொம்ப பிடிக்குமே. எங்க போனாலும் என்ன புகழ்ந்து புகழ்ந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலா அவருக்கு பிடிச்ச சமையல் எதுக்கா? அவங்களுக்கு வந்து தந்தூரி செய்யறது நான் செய்யறது ரொம்ப பிடிக்கும். இப்போ பொதுவா சமையல்னாலே வந்து பாதி நேரங்கள் இதே போறதுனால நிறைய பெண்கள் வந்து வெளியே வந்து வரமாட்டாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து அண்ணன் மாதிரி ஹஸ்பண்ட் கிடைச்சனால நம்ம வந்து பெரிய அளவுல வந்து ரீச் வந்து கிடைச்சிருச்சு. ஆனா நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி அமைய மாட்டேங்குது. அது நம்ம ஊர்லயே நம்ம அதை ஃபீல் பண்ணிருக்கீங்களா கதை? நிறைய பேர்ப்பா. இப்போ நான் எங்க வீட்டுக்காரர் இருக்கும்போது அவங்க சப்போர்ட் இருந்தாங்க, எங்க வேணா கூட்டு போனாங்க. நிறைய டேலண்டானவங்க எங்க ஊர்லயே இருக்காங்க நிறைய விஷயத்துல. ஆனா அவங்க ஒரு அந்த கட்டுப்பாடுல அம்மா அங்க போக கூடாது இங்க போக கூடாது. ஒண்ணு பேரண்ட்ஸ் இல்லைன்னா ஹஸ்பண்ட். நிறைய பேர் ஹஸ்பண்ட் அந்த குடிக்கிறதுனாலயே திறமையே வெளில வரல. அது ஒரு சண்டை. ஆனா நிறைய டேலண்ட் ஆனவங்க இருக்காங்க எங்க ஊர்லயே. அந்த சப்போர்ட் இல்லாததுனாலயோ இந்த மாதிரி ஹஸ்பண்டோ இல்ல பேரண்டோ சப்போர்ட் இல்லாததுனால தான் அவங்களால மேல வரவே முடியல. சூப்பர்க்கா. ஃப்ரிட்ஜ் பாப்போமா? ஃப்ரிட்ஜ்ல என்ன அடுக்கி வச்சிருக்கீங்க? அந்த 2 நாள்ல எக் நட்சத்திராக்கு எக்குன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியே நட்சத்திரா? அதனால சரி டெய்லி சாப்பிடுவீங்களா எக்? சூப்பர். அதனால அது எக் கொஞ்சம் வாங்கியாச்சு. இதெல்லாம் வெஜிடபிள்ஸ் இந்த பாக்ஸ்ல. ஓகே ஓகே. அந்த பாக்ஸ்ல கெட்டு போகாத அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இது நான் அப்பையில இருந்தே தான் யூஸ் பண்றேன். ஓகே ஓகே. இப்போ யூஸ் பண்ணல நான். அக்கா இப்போ ஃப்ரிட்ஜ் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த இடம் வந்து எதுக்கானதுன்னு வந்து சொல்றீங்களா? இது அவங்க என்ன பிளான்ல இத கட்டனாங்களோ தெரியல. ஆனா எனக்கு பிடிச்ச இடம். ஓகே ஓகே ஓகே. அழகா யாரா ஒருத்தவங்க உட்காந்து பெயிண்ட் பார்க்க, நம்ம தலைய காய வைக்க, இங்க துணி துவைக்க நல்லா இருந்தது. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது அழகா சேஃப்டியா கட்டியிருக்காங்க. ஓகே ஓகே. ஃபுல்லா யாருமே அதை ஜம்ப் பண்ணி கூட வர முடியாத அளவுக்கு கிரில் ஃபுல் முன்னாடியும் இருக்கு பின்னாடியும் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் நான் பார்த்ததே அதான். அவ்வளோ நம்ம தனியா இருக்கோம், சேஃப்டியா இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். எனக்கு தெரிஞ்சது பாக்குற பவித்ராக்கா ஃபேன்ஸ் வந்து அவங்களுக்கு நிறைய கிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டையும் வந்து கிஃப்டா கொடுத்துருங்க. Ariza shirts and trousers. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய்.